At least 39 people have died in a deadly crash at a political rally in southern India. The incident happened as tens of thousands gathered for a campaign event for an actor-turned-politician. Delays left crowds packed for hours, with local media showing people fainting in the heat. Officials say more than 50 people were also injured. The politician has offered his condolences, saying his heart is shattered, while Prime Minister Narendra Modi called the incident deeply saddening. Let's finish this formalities first. Let's do the investigation first. Okay, we'll talk to you after the investigation is completed. Okay, right? We'll have to get the preliminary investigation done. We'll tell you later. Okay, right? Okay, be patient. இந்த இடம் கொடுத்தது ரொம்ப தப்புன்னு நாங்க சொல்லுவோம். மக்கள்னால அவரை பார்த்தாச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றது கூட வெளியில போகிறது கூட இங்க இடமே இல்ல. எந்த மக்கள்னாலையும் ஒருத்தர் நெருக்கி 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 நின்னுதான் இவ்வளவு பிரச்சனை. இன்னொன்னு போலீஸ் பாதுகாப்பே இல்ல. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே இல்ல. நாங்க இருந்த இடத்துல ஒரு போலீஸோ 2 போலீஸோ தான் இருந்தாங்க. உள்ள எல்லாம் எத்தனை போலீஸ், கிட்டத்தட்ட என்னன்னா கூட ஒரு 10 போலீஸ் இருந்திருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் வந்து நிக்கிறாங்க, இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. இந்த போலீஸ் எல்லாம் நேத்து வந்திருந்தா கண்டிப்பா இத்தனை உயிர் போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி பேர் தருண். நாங்கள் இப்போ விஜய்க்கு மாநாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அங்கே கூட்டம் நெரிசல்னால அதிகமாக மூச்சு தண்ணல் அதிகமாகிடுச்சு. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால் கரூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். அவங்க அண்ணன் மனோஜ்குமார் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கிளியராக இருக்கும்.